அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு புயல் காட்டுத்தீயின் சிக்கிய இஸ்ரேல் மக்களுக்கு பலஸ்தீன் மக்களுடைய உதவி என்ற தலைப்பிங்களை பேச இருக்கிறோம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பேரிடர்கள் என்றும் எல்லா விதமான இயற்கை சீட்டங்களிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்கள் எல்லோரும் பாதுகாப்பு செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظلومன் அவ் கமா قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி சோசியல் மீடியாக்கள் எல்லா நபர்களும் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் இஸ்ரேல் மக்களுக்கு காட்டுத்தீ, புயல் காட்டுத்தீயின் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு, அந்த நாட்டையே காவு கொள்ளக்கூடிய, அந்த நாடு 10 ஊர்கள் கொண்ட 600 ஸ்கொயர் ஃபீட் ஏக்கர் இட அளவு பூமியை நாசமாக்கிய அந்த காட்டுத்தீ, நெய்சலா என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய இடம், அது முன்னாடி பலஸ்தீனுடைய இடமாக இருந்தது. பலஸ்தீன் மக்கள் தான் அங்கே இருந்த அந்த சொந்தமான பூமி. அந்த பலஸ்தீன் மக்களையெல்லாம் அங்கிருந்து விரட்டி அடித்து விட்டு இஸ்ரேல் அவங்களுடைய மக்களை குடியேற செய்து மிகப்பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி அவங்களுக்கு கொடுத்து அப்பார்ட்மெண்ட் எல்லாம் உருவாக்கி குடியேற வைத்து ஒவ்வொரு கிராமமும் உருவாக்கி ஏராளமான மக்களை கொண்டு அங்கே ஏற்பாடு செய்த அந்த நகரத்துக்கு ஊருக்கு பேர் தான் நைசோலா என்று சொல்லக்கூடிய அந்த பழைய பலஸ்தீன், இப்போது இஸ்ரேல். அந்த இடம் பூராவுமே தீயை காவு வாங்கிவிட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கொடுமையான பிடி. அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். பலஸ்தீன் மக்களுடைய இடத்தை அபகரித்து ஆக்கிரமித்து அந்த நாட்டு மக்களை ஓட விட்டு இவங்களை குடியேற வைத்து அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி வைக்கப்பட்ட அந்த இடத்த அந்த இஸ்ரேல் அந்த காட்டு தீயின் மூலமாக, புயல் காற்று மூலமாக, எவ்வளோ பெரிய வல்லரசான நாடு, உலகத்துக்கே வல்லரசை கொண்ட நாடு, அயன்டோன் கொண்ட நாடு, டெக்னாலஜி கொண்ட நாடு, மிகப்பெரிய இராணுவ பலசக்தியை கொண்ட நாடு, அந்த நாடு நாசமாகி எல்லாரிடத்திலும் உதவி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே இன்னும் 30ஆம் தேதி ஏற்பட்ட அந்த காட்டுத்தீ 4-5 நாளாக இருந்து ஒரு வாரமாக அது சாம்பலாய் கரித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பிடி மிக கொடுமையான பிடி, இயற்கையின் பிடி கடுமையான பிடியின் சிக்கி சீர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பலஸ்தீன் மக்கள் அதை பார்த்துவிட்டு அப்படியே உதவி செய்கின்றார்கள், தீயை அணைக்கின்றார்கள். முதலாவது பலவிதமான பேச்சுகள் வந்தது, அவங்க மூலியமாக தான் இப்படியெல்லாம் உருவானது அப்படின்றலாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அது அந்த வெப்பத்தினுடைய அந்த புயல் காட்டுத்தீயை அமெரிக்கா வந்த அந்த நிகழ்வை போல தான் இங்கேயும் வந்திருக்குது என்று சொல்லிவிட்டு அவங்களுடைய அந்த பலஸ்தீன் மக்களும் அதில் உதவி செஞ்சு அந்த தீயை அணைச்சு கொண்டிருக்கின்றார்கள். அக்கம் பக்கம் உள்ள எல்லா நாடுகளும் ஃபயர் சர்வீஸோட விமானப்படையோட தீயை அணைக்கின்றார்கள். அணைத்தால் அதை அணைக்க முடியாமல் நிறக கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீ ஜாலமாக உலகத்தையே பிரமிக்க, உலகத்தையே ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய பூமியாக, நரக படுகொலியாக அது அங்கு காட்சியளிக்கக்கூடிய பூமியாக இருக்கிறது.
72,000 பலஸ்தீன் மக்களை உயிரை காவு வாங்கின ஊர் கொண்டு குவித்தாங்க. குழந்தைகளை பெண்களை குவித்தாங்க. 1.25 லட்சம் மக்கள் கைகால் எல்லாம் அவங்களுக்கு ஊனமாக்கி அவங்கள மருத்துவ ரீதியாக அவங்கள படுக்கையில் ஆக்கிவிட்டு இருக்கக்கூடிய அந்த நாடை பசியும் பட்டினியும் தினசரியாக குழந்தைகள் அங்கே ஷஹீதாய் கொண்டிருக்கின்றார்கள். பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமுட்ட குழந்தைகளாக, மூளை இல்லாத குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். அவங்களுக்கு எந்த மருத்துவ உதவி போனாலும் அவங்க வண்டி விடுறதில்லை, உணவு வண்டி போனாலும் உதவி விடுறதில்லை, அவங்களுக்கு வீடு இல்லை, உணவு இல்லை, தண்ணி இல்லை, சுத்தமான ஊர் இல்லை, சுத்தமான உணவு இல்லை. உலகத்தின் வீட்டையே அந்த ஊரையே நாசமான ஒரு நரக விடுதியை போன்று ஆக்கப்பட்ட கொடுங்கோல ஆட்சி, கொடுங்கால அந்த பூமி நம்முடைய பார்க்கறதுக்கு கண்ணு தண்ணீர் வராத எந்த நபரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லோரும் அந்த இஸ்ரேலுடைய காட்டுத்தீ அணைத்து கொண்டிருக்க அல்லாஹுவே அந்த இயற்கையில் உண்டான அந்த காட்டுத்தீ வேகமாக அழிந்து அணைக்கி வைத்து அவங்களை பாதுகாப்பு செய்வோம், உயிரை பாதுகாப்பு செய்வோம், நாட்டை பாதுகாப்பாக. எப்படி அமெரிக்காவை பாதுகாக்கப்பட்டதோ அதுமாரி இஸ்ரேல் அல்லாஹுவே நீ பாதுகாப்பு கொடுத்து அவங்க எல்லாம் நீ வெற்றி அறை செய்வாயாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ திருமதி வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், உன்சுர் அஹாக்க ஸாலிமன் அவ் மظلومன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அநியாயம் செய்கிற சகோதரனுக்கு நீ உதவி செய். அப்படி சொல்லும்போது சஹாபா பெருமக்கள் கேட்பாங்க, கைஃப உன்சுரு ஸாலிமன், அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து உதவி செய்கிறது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வகுஃபு அலா ஸுல்மன் உன்சுருக வையாஹு, அவன் அநியாயம் செய்தாலும் நீ அவனுக்கு அநியாயம் செய்யாமல் அவனை தடுத்து விடு அப்படின்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எல்லாம் அவங்க அறிந்து இந்த பலஸ்தீன் மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியே உதவிக்காரம் நீட்டி உதவி செய்கின்றார்கள். உதவி செய்ய கொண்டே இருக்கின்ற எப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே மக்கா வெற்றி பெற்ற பொழுது அந்த மக்கா குஃபார்கள்லாம் பயந்து வீட்டிலே வெளிவராமல் இருந்தாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தக்ரிபு அலல் யோம், இன்றைய தினம் குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு சொல்லிய பொழுது அந்த மக்கள்லாம் வந்து 12,000 மக்கள் 2,000 மக்கள் அந்த நேரத்திலேயே இஸ்லாத்தை தழுவினாங்க. அப்படிப்பட்ட ஹிஜ்ரி 8வது மக்காவற்றிய மிகப்பெரிய வரலாறு படைத்த அந்த நாள், மிக விசேஷமான நாள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தீனுல் இஸ்லாம் என்பது அனைத்து மதத்தினர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மார்க்கம். எல்லோரும் உதவி செய்கிறாங்க, எல்லா மதத்தினரும் எல்லோருக்கும் இயற்கை சீற்றத்திலே இந்த மாதிரி உதவி செய்கின்ற பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது? எதிரிக்கும் நீ உதவி செய். எதிரியாக இருந்தாலுமே வகுஃபு அலா ஸுல்மின் ஃபதாலிக உன்சுருக்கு அதாகும், அவன் அநியாயம் செய்தாலும் நீ அவனுக்கு உதவி செய் என்று சொல்லக்கூடிய மார்க்கம்தான் தீனுல் இஸ்லாம். அந்த அடிப்படையிலே தான் நம்ம எல்லாம் ஏராளமான நிலநடுக்கத்திலே, புயல் வெள்ளத்திலே, இது மாதிரி சுனாமியிலே, அது மாதிரி காட்டு தீயின் மூலமாக, அது மாதிரி பெரும் புயல் மூலமாக பெரிய பேரிடர் வருகின்ற பொழுது, அது மாதிரி சுனாமி, அது மாதிரி கொரோனா வருகின்ற பொழுதெல்லாம் இஸ்லாம் சமுதாய மக்கள் களத்தில் இறங்கி அப்படியே உயிரை கொடுத்து அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எதிரியாக இருந்தாலும், காஃபிராக இருந்தாலும், மாற்று சகோதரர்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்க? உலகத்தில் எத்தனை விஞ்ஞானிகள், டாக்டர்கள், குப்பை வலிக்கக்கூடியவங்க எல்லாம் இருந்தும் இந்த கொரோனா டைமில் யாருமே அவங்க இறுதிச் சடங்குகளை வந்து அடக்கம் செய்யலை. அது எல்லோருக்கும் தெரியும். எல்லா சோசியல் மீடியாவிலையும் வந்த ஒரு செய்தி தான். முஸ்லீம்கள் தான் வந்து களத்தில் இறங்கி அவங்களுடைய அந்த அந்த மத கலாச்சாரத்தின்படி இறுதி முடிவை அவங்க வந்து புதைத்து விட்டாங்க. கொரோனாவிலே அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க உயிரும் தியாகம் பண்ணி, அந்த கொரோனா பக்கத்தில் போனாலே அவங்களுக்கு வந்து
உறுதியாக நோய் பரவல் நோய் பிடித்து இறந்துவிடும் என்று தெரிஞ்ச போதும் யார் வராத நேரத்திலையும் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த கடைசி முடிவை கண்ணியமான முறையிலே அவங்களுக்கு அடக்கம் செஞ்சாங்க. அது மாதிரி சுனாமி நேரத்திலே, வெள்ள நேரத்திலே சென்னையிலே ஒரு சகோதரர், ஒரு கர்ப்பிணி பிரசவமாகிறது, அதை தோளில் தூக்கி கொண்டு அதை கல்லும் உள்ளும் பார்க்காம, தண்ணி பார்க்காம, புயலை பார்க்காம, தன் உயிரை பார்க்காம வேகமாக ஆஸ்பத்திரியை அடிவடை செய்து அந்த குழந்தை பிரசவம் சுகப்பிரசவம் பிறக்கிறது. அந்த அம்மா சொல்லி என்ன பேர் போடலாம் குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு பேர் கடவுளாக வந்து காப்பாற்றினார் என்னுடைய மகனை, என்னுடைய உயிரை ஆனால் அவருடைய பேரை வைங்க. இல்லை, இவ வந்து பெண் குழந்தையாக பிறந்திருக்குது, ஆணுடைய பேரை எப்படி வைக்க முடியும்? இல்லை, கடவுளாக வந்து என்னை காப்பாற்றினாங்க, அதனால் அவர் பேரே வைங்கன்னு சொல்லி யூசுப் கான் சொல்லக்கூடிய அந்த பேரை வைத்து இப்பவும் அந்த பெண்மணி அந்த பேரு ஆணுடைய பேரை சுமந்து அதை படித்து கொண்டிருக்கிறத சோசியல் மீடியா நாமெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வரலாறு, மறைக்க முடியாது. அது மாதிரி கேரளாவில் ஒரு ஊரே அப்படியே நிலநடுக்கத்தில் உள்ளே போன பொழுது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒரு கயிற்றை அப்படியே பாலமாக போட்டு கயிறு வழியாக போய் அந்த இடிஞ்சு போன உள்ளே போய் நிலநடுக்கத்தில் ஊர் புதையுண்டு போன அந்த உள்ளுக்குள்ளே போய் குழந்தைகள்லாம் உயிரை காப்பாற்றி எடுத்து சோசியல் மீடியா மிகப்பெரிய பரபரப்பான முறையில் செய்தியை வந்து நம்ம எல்லாம் அறிவோம். இப்படி ஏராளமான உதவிகள் எதிரியாக இருந்தாலும் மாற்று சொகைகளாக இருந்தாலும் பேரிட காலங்களில் எல்லோருக்கும் உதவி செய்வது இது வந்து இஸ்லாத்தில் மிக அதிகப்படியான நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதனால தான் இப்போவும் எம்எஸ்கே என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் சேவைக்குழு மூலமாக, பள்ளிவாசல் மூலமாக எல்லோருக்கும் பள்ளிவாசல் அருகாமல் கூடிய மாற்று சமுதாய மக்கள் எல்லோருக்கும் இலவச விலையில்லா காய்கறிகளுடைய உதவி, மல்லிகை ஜாமானும், அது மாதிரி அவங்களுடைய எல்லா தேவைகளையும், மருத்துவ உதவி, எல்லா உதவிகளும் மஸ்ஜித் சேவைக்குழு மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்துவிட்டு இப்போ அந்த மஸ்ஜித் சேவைக்குழு மூலமாக மாற்று சமுதாய மக்களும் இதில் வந்து செய்யக்கூடிய அமைப்பிலே வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு வந்து விட்டார்கள்னு சொன்னால், நாங்களும் எங்களுடைய மதத்தின் பேரில் நாங்கள் இந்த மாதிரி சேவை செய்யணும் என்று சொன்ன பொழுது நாங்கள் சொன்னோம், பெருமாள் கோயில்னா பெருமாள் சேவைக்குழுன்னு வைத்து விடுங்க, நாங்கள் மஸ்ஜித் சேவைக்குழு வைத்திருக்கிறோம், நீங்கள் பெருமாள் சேவைக்குழு என்று வைத்துவிட்டு நீங்கள் அந்த சேவைகளை தொடங்கு அப்படின்னு சொல்லி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய சேவைகள் தொடங்குன்னு சொன்னால், இஸ்ரேலில் காட்டு தீயிலே அந்த மக்கள் பாதிக்கிட்ட பொழுது பலஸ்தீன் மக்களை எப்படி பாதுகாத்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அவங்களுடைய உயிரை விட்டு, தியாகத்தை விட்டு, அந்த அவங்களுடைய எல்லா இதுவும் விட்டு அப்படியே அவங்க உதவி செய்யக்கூடியதை பார்க்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த கொடூரமான அந்த தீயினுடைய இன்னபர் சபைகளை சதி அல்லாஹுடைய பிடி மிக கொடுமையான பிடி, அல்லாஹுடைய சோதனை தாங்க முடியாது. அப்படிப்பட்ட வேதனைகள், இயற்கை சீட்டங்கள், பேரிடர்கள் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறது. ஒரு வாரமாக ஊரே நரக படுகொலியாக மாறுகிறது. அந்த மக்களை எல்லாம், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும், எல்லா மக்களும் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் சீக்கிரமாக அதிலிருந்து மக்கள் விடுவிட்டு எல்லோரும் சுகம் பெற வேண்டும். எல்லா சீட்டிலிருந்தும் அனைத்து மக்களும் போர் காலங்கள் இல்லாத நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். போர் முடித்து விட்டு அவங்களுக்கு என்ன லாபம் வருகிறது? ஒரு நாட்டில் போர் விடுகின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது. என்ன அவங்க லாபத்தை சம்பாதித்தாங்க? பெரும் நஷ்டத்தை சம்பாதித்தாங்க. ஊர் அப்படியே அழித்து விட்டார்கள். உயிர்கள் நாசம், அவங்களுடைய பொருளாதார நாசம், எந்த லாபமும் இல்லை. அப்படிப்பட்ட நம்ம தொட்டதுக்கெல்லாம் போர் புரிந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது. உலகமே ஸ்தம்பித்து, உலகமே நாசமாக போய்விடும். எனவே எந்த லாபம் இல்லாத அந்த போர்கள் யுக்தியெல்லாம் கைவிட்டு சாந்தி சமாதானம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில் நாம் எல்லாம் வாழ வேண்டும். அது இருக்கக்கூடிய சீற்றங்கள் பேரிடர்கள் காலங்களில் எல்லோரும் ஒன்றோடு ஒன்றாக கை கொடுத்து உதவ வேண்டும். எல்லோரும் மனிதர்கள். அதுதான் யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஹா. மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான், ஆணாகவும் பெண்ணாகவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான்னு சொன்னால், அது நம்ம அந்த அழகான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம சாதித்து உலகத்திலிருந்து
செல்லுகின்ற பொழுது நம்மெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனைகளாக, மிகப்பெரிய நம்மெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, சமுதாய மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக, நம்ம இறந்தாலும் நமக்கு வந்து செய்யக்கூடிய எல்லா பலனை அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. இந்த இஸ்லாம், அல்லாஹ் ஒப்புக்கொண்ட மார்க்க தீன் இஸ்லாம். அப்படிப்பட்ட அழகான முறையிலே விளங்கி எல்லோரும் சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த உரிவானாக. ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அவங்களுடைய எல்லா தேவைகள் அல்லாஹ் பரக்கத்தாக்கி புனிதமான துல்காதா மாதத்திலே ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றார். அவருடைய பயணத்தை லேசாக்கி ஹஜ்ஜே மக்பூல் மப்ரூர் ஹஜ்ஜாக அல்லாஹ் ஒப்புக்கொண்டு அந்த பாக்கியங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தந்த உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.